Hi friends, welcome back to our channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீனாக்கா மேக்ஸ். இது எங்க இருந்து எடுத்துறோம் பாத்தீனாக்கா 7th நியூ புக் டேர்ம் 1 பயிற்சி 2.2 ல இருக்கக்கூடிய அனைத்து சம்பந்தம் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ச்சியா வரணும்னாக்கா பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான்ல ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. முதல் கேள்வி என்னன்னு பாத்தீனாக்கா படத்தில் உள்ள சாய் சதுரத்தின் பரப்பளவை காண்க. 2.1 ல என்ன பார்த்திருப்போம்னு பாத்தீனாக்கா இணையரம் சம்பந்தமான அனைத்து கணக்கும் பார்த்துருவோம். இதுல சாய் சதுரம் சம்பந்தமான கணக்கு. ஒரு சதுரம் இருக்குனாக்கா அதை ஒரு 45 டிகிரி ரொட்டேட் பண்ண நினைச்சுனாக்கா அதுதான் சாய் சதுரம். இந்த சாய் சதுரத்துல பாத்தீங்கன்னாக்கா அனைத்து பக்கங்களும் சமமா இருக்கும். சரிங்களா? அனைத்து பக்கங்களும் சமமா இருக்கும். இதுல மேக்சிமம் என்ன கொடுப்பாங்க பாத்தீங்கன்னாக்கா இரண்டு மூலை விட்டங்கள் கொடுப்பாங்க. அதாவது D1 D2 கொடுப்பாங்க. இந்த D1 D2 வச்சு அதோட பரப்பளவு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இன்னொரு மெத்தட்ல என்ன பாத்தீங்கன்னாக்கா பிரெத் இன்டு ஹைட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அது அடுத்த சம்ல வரப்போ சொல்றேன். இந்த சாய் சதுரத்தின் பரப்பளவு கேட்டுக்கிறோம். ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு மூலை விட்டம் பாத்தீங்கன்னாக்கா 16 சென்டிமீட்டர், இன்னொரு மூலை விட்டம் 8 சென்டிமீட்டர். அதாவது D1 பாத்தீங்கன்னாக்கா 8 சென்டிமீட்டரும் D2 பாத்தீங்கன்னாக்கா 16 சென்டிமீட்டர். அப்பனாக்கா சாய் சதுரத்தின் பரப்பளவு பாத்தீங்கன்னாக்கா ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆஃப் D1 இன்டு D2 சதுர அலகுகள். அப்பனாக்கா பரப்பு 1/2 இன்ட்டு D1 பார்த்தீங்கன்னாக்கா 8, D2 பார்த்தீங்கன்னாக்கா 16. இதை கேன்சல் பண்ணனாக்கா 4. (64 சென்டிமீட்டர் ஸ்கொயர்). அடுத்து இரண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னாக்கா அடிப்பக்கம் கொடுத்துறாங்க, ஹைட் கொடுத்துறாங்க. இது என்ன மெத்தட்ல கொடுத்துறாங்க பார்த்தீங்கன்னாக்கா இணையரத்தின் அனைத்து பக்கங்களும் சமமா இருந்துச்சுனாக்கா இணையரத்தின் பரப்பளவும் சாய் சதுரத்தின் பரப்பளவும் சமமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்பனாக்கா இணையரத்தின் அனைத்து பக்கங்கள் சமமா இருந்துச்சுனாக்கா அதோட பரப்பளவும் சாய் சதுரத்தின் பரப்பளவும் சமம்னு சொல்றாங்க. அப்புறம் இணையரத்தின் பரப்பளவு கண்டுபிடித்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னாக்கா பிரெத் இன்ட்டு ஹைட்டு. அதே தான் இங்க யூஸ் பண்ண போறோம். அதே தான் இந்த பிரெத், அதாவது அடிப்பக்கம் ஒரு பக்கமும் ஒரு உயரமும் கொடுத்தாங்கனாக்கா சாய் சதுரத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுல பிரெத் பார்த்தீங்கன்னாக்கா 15, ஹைட் பார்த்தீங்கன்னாக்கா 11. அப்பனாக்கா பரப்பு பார்த்தீங்கன்னாக்கா 15 இன்ட்டு 11 165 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சதுர சென்டிமீட்டர்னு சொல்லலாம், இல்லைன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லலாம். ஏன்னாக்கா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா இங்க ஒரு சென்டிமீட்டர் இருக்கும், இங்க ஒரு சென்டிமீட்டர். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாக்கா சென்டிமீட்டர் ஸ்கொயரா மாறும். சரிங்களா? அடுத்து இரண்டாவது கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அடிப்பக்கம் 14 சென்டிமீட்டர், உயரம் 9 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பளவு காண்க. இதுல அடிப்பக்கம் என்னன்னாக்கா B கொடுத்துக்கிறாங்க 14 சென்டிமீட்டர், உயரம் பாத்தீங்கன்னாக்கா 9 சென்டிமீட்டர். அப்பனாக்கா பரப்பு கண்டுபிடித்து என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னாக்கா B இன்டு H. 14 இன்ட்டு 9 126 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்து மூன்றாவது சம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா விடுபட்ட விவரத்தினை கண்டறிக. வரிசை எண் கொடுத்துறாங்க, 3 சம் கொடுத்துறாங்க. அதுல மூலைவிட்டம் 1, மூலைவிட்டம் 2, பரப்பளவு கொடுத்துறாங்க. சாய் சதுரத்துக்கு பரப்பளவு கண்டுபிடித்திருக்கு. 2 மூலைவிட்டம் இருந்தா கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா ஒரு அடிப்பக்கம் ஒரு உயரம் இருந்தா கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அப்பனா மூலைவிட்டம் 1 மூலைவிட்டம் 2 கொடுத்துறாங்க. அப்பனா இதோட பரப்பளவு என்னன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் சம்முக்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பரப்பளவுக்கு ஆஃப் D1 இன்ட்டு D2 ஆஃப் 19 இன்ட்டு 16 கேன்சல் பண்ணனா 8. இப்போ 19 இன்ட்டு 8 மல்டிப்ளை பண்ணனாக்கா 152. இங்க சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க, சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்படா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 152 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இரண்டாவது பாத்தீங்கன்னாக்கா மூலைவிட்டம் 1 கொடுத்துறாங்க, மூலைவிட்டம் இரண்டாவது கொடுக்கல, அதுக்கப்புறம் பரப்பளவு கொடுத்துறாங்க. அது பாத்தீங்கன்னாக்கா இதே மெத்தட் தான். ஆஃப் D1 இன்ட்டு D2 ஈக்குவல் டு 468 சொல்லிட்டாங்க. இதுல ஆஃப் D1 என்னன்னு தெரியும், 26 இன்ட்டு D2 ஈக்குவல் டு 468. கேன்சல் பண்ணாக்கா 13. அப்புறம் நமக்கு D2 மட்டும் தான் வேணும். அதனால 468 divided by 13. இதை கேன்சல் பண்ணோம்னாக்கா
36ன்னு வரும். 36 × 13 பார்த்தீங்கன்னா 468. 36 இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மீட்டர், இங்கே சதுர மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போனா 36 மீட்டர். அப்போனாக்கா D1 பார்த்தீங்கன்னாக்கா 26, D2 பார்த்தீங்கன்னாக்கா 36 இருந்தால் தான் அதோட பரப்பளவு 468 வரும். அப்போனா 36 மீட்டர். மூணாவது சம் பார்த்தீங்கன்னாக்கா D1 கொடுக்கல, ஆனால் D2 கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் வந்து பரப்பளவு கொடுத்துக்கிறாங்க. இதே மெத்தட் தான். ஆஃப் D1 என்னன்னு தெரியாது, நம்ம D1 வச்சுப்போம். அடுத்து D2 என்னன்னு தெரியும், 12ன்னு கொடுத்துக்கிறாங்க. டோட்டல் பார்த்தீங்கன்னாக்கா பரப்பளவு பார்த்தீங்கன்னா 180 கொடுத்துக்கிறாங்க. இந்த 12 கேன்சல் பண்ணால் 6ன்னு வரும். நமக்கு D1 மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். D1 ஈக்குவல் டு 180 டிவைடட் பை 6ன்னு எடுத்துனாக்கா 6 3 18 30. D1 ஈக்குவல் டு 30. இங்கே என்ன கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டர், இங்கே மில்லிமீட்டர். அதோட யூனிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? D1 பார்த்தீங்கன்னா 30 மில்லிமீட்டர். 30 மில்லிமீட்டர். D2 பார்த்தீங்கன்னா 12 மில்லிமீட்டர் சேர்ந்தாதான் பரப்பளவு பார்த்தீங்கன்னாக்கா 180 சதுர மில்லிமீட்டராக வரும். 4வது சம் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி 3வது சம்லேயே பார்த்துருப்போம், அதே மெத்தட் தான் பண்ணோம். பரப்பளவு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு 100 சதுர சென்டிமீட்டர் மற்றும் ஒரு மூலை விட்டத்தின் அளவு 8 சென்டிமீட்டர் எனில் மற்றொரு மூலை விட்டத்தின் அளவை காண்க. அதாவது பரப்பளவு கொடுத்துறாங்க, ஒரு D1 கொடுத்துறாங்க, D2 என்னன்னு தெரியல, ஒரு மூலை விட்டம் கொடுத்துட்டாங்க, இன்னொரு மூலை விட்டம் நமக்கு என்னன்னு தெரியல. அதனால ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப் D1 இன்ட்டு D2, இதுதான் பரப்புன்னு சொல்லுவோம். பரப்பு பார்த்தீங்கன்னாக்கா 100 சதுர சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா D1 நமக்கு என்னன்னு தெரியும். D1 பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டரும், D2ன்றது என்னன்னு தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஆஃப் D1 பார்த்தீங்கன்னா 8 இன்ட்டு D2 ஈக்குவல் டு 100. இது கேன்சல் பண்ணாக்கா 4ன்னு வரும். நமக்கு D2 மட்டும் தான் வேணுன்றதால 100/4ன்னு வரும். கேன்சல் பண்ணனாக்கா 25 சென்டிமீட்டர். அடுத்த 5வது கேள்வி. ஒரு இனிப்பு வகை சதுர வடிவில் உள்ளது. அதன் மூலவிட்டங்கள் முறையே 4 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர். இனிப்பின் மேற்பரப்பு முழுவதும் மெல்லிய அலுமினிய தகட்டால் மூடப்பட வேண்டும். 100 சதுர சென்டிமீட்டருக்கு ரூபாய் 7 வீதம். மொத்தம் 400 இனிப்புகளை அலுமினிய தகட்டால் மூட எவ்வளவு செலவாகும் சொல்றாங்க. ஒரு ஸ்வீட் இருக்குன்னு சொல்றாங்க, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாய் சதுர வடிவில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒன்றுத்தோட என்ன டைமென்ஷன் கொடுத்துறாங்க. D1 பார்த்தீங்கன்னாக்கா அந்த 1 இருக்கு, அதாவது இது போல இருக்குன்னு சொல்லிடுறாங்க. இதில் D1 D2 கொடுத்துட்டாங்க. D1 பார்த்தீங்கன்னாக்கா 4 சென்டிமீட்டரும், D2 பார்த்தீங்கன்னாக்கா 5 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்றாங்க. இனிப்பின் மேற்பரப்பு முழுவதும் மெல்லிய அலுமினிய தகட்டால் மூடப்பட வேண்டும். இது மேலே ஃபுல்லாக மெல்லிய அலுமினிய தகட்டால் மூடப்பட வேண்டும் சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போனாக்கா இதோட பரப்பளவு கண்டுபிடிச்சாதான் அதுக்கு எவ்வளோ காஸ்ட்ன்றது கண்டுபிடிக்க முடியும். 100 சதுர சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா 7 ரூபாய்ன்னு சொல்றாங்க. மொத்தம் 400 இனிப்புகள் இதே போல இருக்கு. அப்போனாக்கா ஒன்றுத்தோட பரப்பளவு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு 400ஆல் மல்டிப்ளை பண்ணனாக்கா டோட்டல் பரப்பு கிடைச்சிடும். அதில் 100க்கு 7 ரூபாய்னாக்கா அந்த டோட்டலுக்கு எவ்வளோன்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இனிப்போட பரப்பு ஆஃப் D1 இன்ட்டு D2 ஆஃப் D1 பார்த்தீங்கன்னா 4, D2 பார்த்தீங்கன்னா 5, கேன்சல் பண்ணா 2, 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ 400 இனிப்போட பரப்புன்னு பார்க்கணும். 10 இன்ட்டு 400 சேர்த்தனாக்கா மல்டிப்ளை பண்ணா 4000 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும். அதாவது 100 சதுர சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னாக்கா 7 ரூபான்னு சொல்றாங்க. அப்பனாக்கா 4000 சதுர சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளவு மொத்த செலவு பார்த்தீங்கன்னாக்கா 4000 டிவைடட் பை 100. ஏன்னா 100 தானே சொன்னாங்க, இங்கே மொத்தம் 4000 இருக்கும். கேன்சல் பண்ணிட்டுனாக்கா மொத்தம் 40ன்னு வந்துடும். அது கூட 7ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க 250 ரூபாய். மொத்த செலவு பார்த்தீங்கன்னாக்கா 280 ருபீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன்றுத்தோட பரப்பு கண்டுபிடிக்கிறோம், அப்புறம் 400ஓட பரப்பு கண்டுபிடிக்கிறோம். அதை வந்து ஒரு சதுர சென்டிமீட்டருக்குன்னு இங்கே கொடுக்கல. ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு 7 ரூபான்னு கொடுக்கல. இவங்க என்ன சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா 100 சதுர சென்டிமீட்டர் தான் 7 ரூபாய் சொல்லிக்கிறாங்க. அதனால அதை 100 டிவைட் பண்ணிட்டுனாக்கா டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 40 வரும்.
அப்படின்னா 40 × 7 பார்த்தீங்கன்னாக்கா 280 rupees ஆகும். சரிங்களா? அடுத்து ஆறாவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது பார்த்தீங்கன்னா கொல்குறி வகை வினாக்கள்னு வரும். ஆறாவது பார்த்தீங்கன்னா பக்கம் 4 சென்டிமீட்டர் உயரம் 3 சென்டிமீட்டர் அளவு கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பளவு. பக்கம்னாக்கா அதாவது அடிப்பக்கம் கொடுத்துறாங்க, பி கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் உயரம் பார்த்தீங்கன்னாக்கா 3 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. அப்போ பரப்பு என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இது பி × ஹெச்னே போட்டுக்கணும். 4 × 3 12 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்து ஏழாவது கேள்வி 2 மூலைவிட்டங்களும் 8 சென்டிமீட்டர் அளவு கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பளவு என்ன? சாய் சதுரத்தின் பரப்பு பார்த்தீங்கன்னாக்கா மூலைவிட்டம் கொடுத்தாங்கனாக்கா d1 × d2. சரிங்களா? அப்படின்னா d1 பார்த்தீங்கன்னாக்கா 8 சென்டிமீட்டர், d2 பார்த்தீங்கன்னாக்கா 8 சென்டிமீட்டர். ஏன் எப்படின்னாக்கா 2 மூலைவிட்டங்களும் 8 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா 1/2 × 8 × 8 கேன்சல் பண்ணனாக்கா 4 4 32 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்து எட்டாவது கேள்வி பரப்பளவு 128 சதுர சென்டிமீட்டர் மற்றும் ஒரு மூலைவிட்ட அளவு 32 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் மற்றொரு மூலைவிட்ட அளவு என்ன? என்ன கொடுத்துட்டாங்கன்னா பரப்பளவு கொடுத்துட்டாங்க, d1 கொடுத்துட்டாங்க, d2 என்னன்னு கேட்குறாங்க. அப்படின்னாக்கா ஆஃப் d1 பார்த்தீங்கன்னா 32 × d2 = 128. இதை கேன்சல் பண்ணாக்கா 16 வரும். d2 = 128/16. 4ஆல் கேன்சல் பண்ணலாம், 3 2 4ஆல் கேன்சல் பண்ணலாம் 8. அப்படின்னா d2 பார்த்தீங்கன்னாக்கா 8 சென்டிமீட்டர். அடுத்து 9வது கேள்வி பார்த்தீங்கன்னாக்கா பரப்பளவு 96 மீட்டர் ஸ்கொயர் மற்றும் பக்களவு 24 மீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் உயரம் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. பரப்பளவு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பேஸும் ஹைட்டும் கொடுத்துறாங்க. அப்படின்னா b × h. அப்படின்னா பரப்பு எவ்வளோ கொடுத்துறாங்க 96. பக்களவு பேஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னாக்கா 24. ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. h = 96/24. இது 4 டைம்ஸ் வரும். அப்படின்னாக்கா ஹைட் பார்த்தீங்கன்னாக்கா 4 மீட்டர். அடுத்து 10வது கேள்வி சாய் சதுரத்தின் மூலைவிட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம் எவ்வளவு? ஒரு சதுரம் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி இருக்கும். இங்கே 90 டிகிரி இருக்கும், இங்கே 90 டிகிரி இருக்கும், இதுவும் 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி இருக்கும். சரிங்களா? இதே தான் என்ன பண்ண போகிறாங்கன்னா சாய் சதுரமாக மாற்றுறாங்க. அதாவது 45 டிகிரியாக ரொட்டேட் பண்ணனாக்கா இது சாய் சதுரமாக மாறிடும். சரிங்களா? இங்கே 45 டிகிரி இருக்கும். ஆனால் இதுதான் ஒரு மூலைவிட்டம்னு சொல்கிறாங்க. இந்த இடம் என்னவா இருக்கும்? இந்த சதுரத்தை இப்படி ரொட்டேட் பண்ணோம், ஒரு 45 டிகிரியாக ரொட்டேட் பண்ணாலும் இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா என்னவா இருக்கும்? 90 டிகிரியாக தான் இருக்கும். அப்போனாக்கா மூலைவிட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம் பார்த்தீங்கன்னாக்கா 90 டிகிரி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.